2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இறுதிப் போட்டி கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்புக்கு 503 ஓட்டங்களை குவித்தது. இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த இலங்கை அணி சார்பில் சிரேஷ்ட வீரர்கள் அனைவரும் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து வெளியேறிய போதிலும் இலங்கை அணியின் இன்னிங்ஸுக்கு உயிரூட்டும் வகையில் இளம் வீரர்களான பசிந்து சூரியவண்டாரவும் சோனால் தினேஷும் செயற்பட்டனர். இந்த தொடரில் டெஸ்ட் அறிமுகம் பெற்ற 26 வயதான பசிந்து சூரியவண்டார 80 ஓட்டங்களை பெற்றதுடன் 5வது டெஸ்ட் போட்டியில் விளையாடிய 25 வயதான சோனால் தினேஷ் டெஸ்ட் அரங்கில் 2வது சதத்தை விளாசி 103 ஓட்டங்களை பெற்றார். எவராயினும் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 290 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்ததுடன் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்ப்பதற்காக மீண்டும் 2வது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடியது. இலங்கை அணியின் 2ஆம் இன்னிங்ஸில் கமிந்து மெண்டிஸ் 55 ஓட்டங்களையும் பசிந்து சூரியவண்டார 92 ஓட்டங்களையும் பெற்றனர். 6 விக்கெட் இழப்புக்கு 229 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் இலங்கை அணி இன்றைய 5ஆம் நாள் ஆட்டத்தை ஆரம்பித்தது. இலங்கை அணியின் தோல்வியை தவிர்க்க கடுமையாக போராடிய சோனால் தினேஷும் கேஷர நுவாந்தவும் 7வது விக்கெட்டுக்காக பொறுமையாக 112 ஓட்டங்களை பகிர்ந்தனர். தனது 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாடிய கேஷர நுவாந்த் 46 ஓட்டங்களை பெற்றார். 355 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இலங்கை அணி 8 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியதுடன் வேகப்பந்து வீச்சாளர் லஹிருகுமார் டெஸ்ட் போட்டிக்கு உரித்தான பாணியில் பொறுமையாக துடுப்படுத்தாடி சோனால் தினேஷுவுக்கு பாரிய பங்களிப்பை வழங்கினார். 90 பந்துகளை எதிர்கொண்ட லஹிருகுமார் 12 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றதுடன் இவர்கள் இருவரும் 9வது விக்கெட்டுக்காக 47 ஓட்டங்களை பகிர்ந்தனர். முதல் இன்னிங்ஸில் சதம் விளாசிய சோனால் தினேஷ் 2வது இன்னிங்ஸில் சதம் கடந்து 133 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றார். 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 3 சதங்களை விளாசி 3வது இலங்கை துடுப்பாட்ட வீரர் என்ற சிறப்பை இதன்போது சோனால் தினேஷ் பெற்றார். அத்துடன் டெஸ்ட் போட்டியொன்றில் 2 இன்னிங்ஸ்களிலும் சதம் விளாசிய இலங்கையின் 8வது வீரராகவும் சோனால் தினேஷ் பதிவாகினார். போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடையும் தருவாயில் இலங்கை அணி 9 விக்கெட் இழப்புக்கு 429 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இன்று காலை இந்தியா வெற்றியீட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட போட்டியை இலங்கை அணி இளம் அறிமுக வீரர்களின் சிறப்பான துடுப்பாட்டத்தின் மூலம் வெற்றி தோல்வியின்றி நிறைவு செய்தது. தொடரின் முதல் போட்டியில் வெற்றியீட்டிய இந்திய அணி தொடரை 1-0 என கைப்பற்றியது.